திரு நித்யானந்தன், பாஜக அதிமுகவை பலவீனப்படுத்திரும், அதிமுக பாஜக கூட்டணி மூலமாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் எதுவும் கிடைக்காது, அதற்கான உத்தரவாதத்தை பாஜக கொடுக்குமான்னு மீண்டும் மீண்டும் திமுக கேட்கிறது. அதிமுக பாஜக கூட்டணியை பலப்படுத்துமா இல்ல பலவீனப்படுத்துமா? நேர்பட பேசிய நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பித்தம் பிடித்தவர் போல நித்தம் நித்தம் ஒரே செய்தியை சொல்லிக் கொண்டிருப்பது இன்றைய ஆட்சியாளர்களுடைய பழக்கமாக ஆகிவிட்டது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தனியான கட்சி. எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்னாலே துவங்கிய கட்சி, அதை மறந்தே விடுகிறார்கள். அப்படி பார்த்தால் காங்கிரஸ்லேருந்து வந்த கட்சி தான் எல்லாமே. அததான் பங்காளி சண்டைன்னு சொல்லிக்கிறாங்களே, அது சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் கூட எம்ஜிஆர் அவர்கள் இரட்டை குழல் துப்பாக்கி சொன்னார்னு சொன்னாங்க. தீய சக்தி அழிக்கப்பட வேண்டியது என்று சொன்னவர் எம்ஜிஆர். இல்ல எல்லாம் அதான் நாங்க பங்காளி, அதிமுகவும் நாங்களும் பங்காளி, பாஜக பகையாளின்னு சொல்றாங்களே. பங்காளின்னு சொல்றவங்க இன்னைக்கு இருக்கிறவங்க. ஆனா எம்ஜிஆர் சொன்னது திமுக ஒரு தீய சக்தின்னு சொன்னார். அந்த ஒரு எண்ணத்தை நம்முடைய மனசுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவங்க எடுத்து போட முடியாது. ஜெயலலிதா அம்மையாரை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி சொன்னது எம்ஜிஆரை மலையாளி என்று சொன்னால், ஜெயலலிதா அவர்களை வசந்த சேனா என்று சுவரொட்டி ஒட்டியது. வட்டமிடும் கழுகா வசந்த சேனையா சொல்லி ஒட்டினாங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதாவும் கட்டி காத்த அதிமுக அழிந்து விடும் என்று நீலிக்கண்ணீர் வடிப்பது பெரியார் அவர்களும் புரட்சி. இன்றைக்கு புரட்சி கவிஞர் அவருடைய பிறந்தநாள் 4 நாள் இருக்கு, அவர் எழுதினார். இதெல்லாம் இந்த கண்ணீர் பொய்யான கண்ணீர்னு பாரதிதாசன் எழுதினார். அப்படிப்பட்ட ஒரு திமுக இன்றைக்கு அதிமுக மீது கரிசனப்படுவது என்பது எதற்கு என்று எனக்கும் புரியவில்லை. எதற்கு என்று அரசியலுக்குள்ள நீங்களும் நாங்களும் இருந்துக்கலாம், வேற யாரையும் விட்டுறாதீங்க அப்படின்றது. இது தேவையில்லாம கூட்டுக்கொள்ளன்னு பேச வைக்கிறதுக்காக இருக்கு. தானும் கெட்டு போய் அடுத்தவனையும் கெடுக்கிறது. அதாவது மேயற மாட்டோம் நகர மாடு கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அது பாட்டுல மெஞ்சிட்டு இருக்கோம். அதையும் கெடுக்கிற வேற பின்னாடி வர மாடு செய்யும். அவங்களே தானே சொன்னாங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்ல, அப்படிதானங்க, நாங்க பாஜகவோட சேர்ந்ததுனாலதான் தோத்து போனோம்னு அவங்களும் தானே சொன்னாங்க. ஆமாங்க, சேலை கட்டிய ஹிட்லர் ரவிக்கை போட்ட முசோலினி என்று சொன்னது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. முரசொலியில எழுதிருந்தானே, நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது யாரு? அப்பவும் பாதிப்பு இருந்திருக்கும்ல. அவ்வளவையும் உடனே மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க தானே. மக்கள் இப்பவும் கூட ஒரு வரலாற்று பிழை செய்து விட்டோம், கெட்டுப்போவன் சேர்வது கெடுவான் என்று சொல்லி கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். இல்ல என்னன்னா, திரு மணிகண்டன் சொன்னதை நீங்க கவனிச்சிருப்பீங்க. 200 தொகுதிகள்ல நாங்க ஜெயிச்சு மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வருவோம்னு அவர் சொன்னார். மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும், திமுக கூட்டணியை வீழ்த்தணும்னா இந்த கூட்டணி மேல ஒரு பெர்செப்ஷன் மக்களுக்கு இருக்கணும். இந்த கூட்டணி ஜெயிக்கிற கூட்டணி, இந்த கூட்டணி இயல்பான கூட்டணின்னு ஒரு பெர்செப்ஷன் இருந்தா தானே 200 தொகுதிகள் ஜெயிக்க முடியும், திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்ற முடியும். அந்த வலுவை பெற்றிருக்கா அதிமுக பாஜக கூட்டணி? உறுதியாக இதுவரை ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளை எல்லாம் அமைதியாக அமர்ந்து நேரடியாக பத்திரிகைகளுக்கு கூட சொல்லாமல் பேசி தீர்த்து கொண்ட பின்னால் தான் இது அமைந்திருக்கிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக வெளிப்புறத்தில் தெரிந்த 1-2 நான் சொல்லுகிறேன். ஈஷாவிலே நடந்த சந்திப்பு, யார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் ஈஷாவிலே அமித்ஷாவிடம் சந்தித்தார்களே, அந்த சந்திப்பு அண்ணாமலை அவர்களை சந்தித்தார்களே, அந்த சந்திப்பு எதை உணர்த்துகிறது அரசியலிலே என்பதை சிந்திக்க வேண்டும். பிறகு ஒரு திருமண விழாவிலே, ஒரு முன்னாள் அமைச்சருடைய திருமண விழாவிலே அவ்வளவு ஒரு வரவேற்பு அண்ணாமலை அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கும். அப்பொழுது பேச்சுவார்த்தை வளர்ந்திருக்கிறது என்பதற்கான அடையாளம். நீங்கள் குறிப்பிட்டது போல பின்னாலே இருந்து சில தலைவர்கள் ஏற்கனவே பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அத்தனை தவறான விஷயங்களையும் மனக்கசப்புகளையும் அகற்றிவிட்டு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்திருக்கிறார். அப்ப நீங்க டெல்லியில திரு அமித்ஷாவுடன் சந்திப்பு முடிஞ்சு செய்தியாளர்களை இபிஎஸ் சந்திக்கும் போதே, ஆமா அமித்ஷா சொன்னது கரெக்டு தான், அதிமுக பாஜக கூட்டணி தான், அது தொடர்பாக தான் பேச வந்தோன்னு சொல்லியிருக்கலாம். இங்கே ஐடிசியில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கிற போது அமித்ஷா பேசின பிறகாவது இபிஎஸ் பேசி அந்த கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை உறுதிப்படுத்திருக்கலாம். அங்கெல்லாம் ஒரு அமைதி தெரிஞ்சதுல இபிஎஸ், அதனால தான் அவங்க சந்தேகப்படுறாங்க. இல்லைங்க, எந்த கட்சி எப்பொழுது எதை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிப்பார்கள். இல்ல அதிமுக தலைமையிலான இங்க கூட்டணி, திமுக தலைமையில் தானே கூட்டணி, மாநில கட்சிகள் தலைமையில் தானே கூட்டணி. அவங்க சட்டமன்ற தேர்தல், சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடுத்தபடியான பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க தானே சொல்லியிருக்கணும், அவங்க தானே உறுதிப்படுத்தி. இல்ல, அண்ணாமலை என்றைக்குமே சொல்லிட்டு இருப்பாரு இந்த தலைவரா இருக்கும்போது.
பெரிய கட்சி அதிமுக தான். சட்டமன்றம் என்று வந்தால் அவர்களுடைய தலைமையிலே நாம் தேர்தலை சந்திப்போம். நாடாளுமன்றம் என்று வந்தால் அது அகில இந்திய அளவில் இருக்கிறதுனால பாஜக தலைவர் தலைமையிலே சந்தித்தோம் என்றுதான் அவர் சொன்னார். இல்ல இப்ப திமுக எங்க நெருக்கடிக்கு கொண்டு வருதுன்னா, நீங்க இயல்பா சேரல, இணக்கமா சேரல, பாஜகவுடைய அழுத்தத்துல நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்றாங்க. நீங்க நீட்டுக்கு வந்து விலக்கு பெற்று தருவீர்களா, மும்மொழி இல்லைன்னு சொல்லுவீங்களா, தொகுதி மறுவரை இல்லைன்னு சொல்லுவீங்களான்னு பாஜக கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கிட்டு வாங்கலேன் அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு நிர்பந்தம் கொடுக்குறாங்களே. ரொம்ப நியாயமானதுங்க, ரொம்ப நியாயமானது. ஏன்னா இன்னும் கூட்டே சேரல, தேர்தலே சந்திக்கல, அந்த நேரத்திலே இவ்வளவு நிபந்தனைகளை வைத்திருக்க வேண்டாமா என்று ஸ்டாலின் அவர்கள் கேட்பது, முதல்வர் கேட்பது உண்மையிலே நியாயமானது. எலெக்ஷனுக்கு முன்பு தானே இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம். ஆமாங்க, இப்ப தேர்தல் இவர்கள் இந்தி கூட்டணியிலே இருக்கிறார்கள். இந்த பலமான கூட்டணி என்று சொல்லுகிறார்கள். இந்த பலமான கூட்டணி இந்தி கூட்டணி முதலமைச்சர்களை எல்லாம் வரவைத்து கூட்டுகின்ற கூட்டணி. அந்த முதலமைச்சர்களை சந்திக்கிறார் ஸ்டாலின். கேரள முதலமைச்சரிடத்தில் பெரியார் பிரச்சனை பேசினாரா, அல்லது காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனையை பற்றி சித்தராமையா அவருடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய சிவகுமார் அவரிடம் பேசினாரா? என்ன அவருக்கு கட்டுப்பாடை கேட்டார், என்ன உறுதிமொழியை கேட்டார்? தமிழ்நாட்டு நலன் குறித்து ரெண்டு பேரும் நீங்க பேசணுமேனு கேக்குறாங்க பாஜக. ஏன் வந்து முதலமைச்சர் பேசுற? முதலமைச்சர் காங்கிரஸ்காரங்க வந்த போது, கம்யூனிஸ்ட்காரங்க வந்த போது பேசிருக்கணுமா வேண்டாமா? கூட்டுல இருக்கிறீங்கல்ல, இது இன்னும் கூட்டே சேரல, அதுக்கு இவ்வளவு கேள்வி. கூட்டிலே இருக்கிறீங்க, கூட்டில இருந்து மேகதாது கட்டியே தீர்வோம் என்றார் சிவகுமார். அப்போ ஏன் அப்படி சொல்றீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்ல முடியாதா? சொல்ல முடியும். நீட் எப்பொழுது வந்தது சொன்னார், பத்திரிகையை சந்தவர் சொன்னார் விமர்சனம் பண்ணும்போது. நீட் வந்தது காந்திராஜன் அவர்கள் மத்திய அமைச்சராக, மத்திய இணையமைச்சராக இருந்த காலத்தில் ராஜ்யசபாவிலே கொண்டு வந்தது நீட். லோக்சபாவிலே குலாம் நபி ஆசாத் அதை கொண்டு வந்தார், காங்கிரஸ். ஆக இவர்கள் கொண்டு வந்ததுதான் நீட்டு. அன்றைக்கு நீட்டு தேர்வும் நடந்தது. அவர்கள் ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது நீட்டு தேர்வும் அகில இந்திய அளவிலே நடந்திருக்கிறது. கட்டாயமா இல்ல, கட்டாயம் அனைத்து மாநிலங்களையும், அனைத்து மாநிலங்களுக்கும் உங்களுக்கு மருத்துவ படிப்பு வேண்டும் என்றால் நீட்டு நுழைவுத் தேர்வு படிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே கூட நடந்தது. ஆனால் ஒரு வழக்கின் காரணமாக அந்த முடிவுகளை அறிவிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. அப்படி அறிவிக்க கூடாது என்று சொன்னதை ஏன் என்று கேட்கின்ற பொழுது அதற்கு 2-3 நீதிபதிகளை கொண்டு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வச்சு இது நீட்டு அதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி அவர்கள் நீட்டின் அவசியம் என்பது கிடையாது. அந்த காலத்திலேயே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் கூட்டணி இருந்துச்சேன்னு கேள்வி கேட்கிறேன். இருங்க, நான் முடிச்சிடுறேன். ஏன்னா நீட்டை பத்தி தவறான செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, நீட்டை பத்தி நிறைய பேசிட்டோம். இல்ல, தவறான செய்தி சொல்றாங்களே, அவ்வளவு பேசினாலும் கூட இன்னும் மக்களை முட்டாளா நினைக்கிறாங்க. அதுக்காக சொல்றேன், புரியுதுங்களா? அப்ப அந்த நீதிபதிகள் நீட்டை வேண்டாம் என்று சொன்ன உடனே நீட்டை நடத்துகின்ற அமைப்பு மீண்டும் அப்பீலுக்கு போயிட்டு 5 மெம்பர் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சில் உட்கார்ந்து இது என்னன்னு பாருங்கன்னா அந்த பழைய வழக்கை பெருட்டி பார்த்தார்கள். பார்க்கும்போது வெற்றுத்தாளாக இருக்கிறது. சரி, இல்ல மத்திய அரசு கிட்ட நீட் தொடர்பான நிலைப்பாடை கேட்கிற போது அவங்களும் நீட் வேணும் தான் சொன்னாங்க. நீங்க இங்க வரலங்க. இது நீதிமன்றம் கருத்து கேட்டுச்சு. நீதிமன்றம் கருத்து கேட்டுச்சு. நீட் தொடர்பான பிரதான வழக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் நிலுவையில தான் இருக்கு. நீதிபதிகள் வெற்றுத்தாள்களை வைத்திருந்தார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இவர்கள் ஏதோ உள்நோக்கத்தோடு தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் என்று அந்த கொடுத்த தீர்ப்பை திரும்ப பெற்றது உச்ச நீதிமன்றம். சரி, இன்னொரு அமர்வுல பேசுவோம். நீட் குறித்து பேசுவோம், நம்ம கூட்டணி குறித்து பேசுவோம். இடைவேளை போவோம். ஒரே ஒரு விஷயம், ஆனால் ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் நீட்டை எதிர்த்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கட்சி வெளிநடப்பு செய்தது என்று சொன்னால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எதிர்த்து வெளிநடப்பு. அவங்களுக்கு தான் நெருக்கடி கூடி இருக்கு. அப்போ அவங்களுக்கு தான் நீட் தொடர்பான விலக்கு உங்கள்கிட்ட பெற வேண்டிய நெருக்கடி கூடி. திமுக இந்த பாவத்தின் சம்பளத்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது.